இந்த நாளுக்கான அனுதின தியானத்துக்கான வசனம் ரோமர் 12 2ஆம் அதிகாரம் கடைசி பகுதி. உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். என்ன புதிதாகுதல், என்ன எப்படி என்று சொல்லி நாம் நமக்குள்ளாக கேள்வி கேட்கும் போது, மனதிலிருந்து தான் தீர்மானங்களை நாம் அறிவுக்கு அனுப்பி அறிவு நம்முடைய செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த உலகத்தை பார்க்கும்போது உலகம் சகல விதமான ஆசாபாசங்களினாலும் அநேக விதமான உலக இச்சைகளினாலும் மக்கள் இழுக்கப்பட்டு அந்த மனம் அது கேடுள்ளதும் திருக்குள்ளதுமான இருதயமாய் அந்த மனம் இருந்து செய்ய வேண்டாத காரியங்களை செய்வதனாலே நாம் தீமைக்கு நம்மை அடிமையாக மாற்றிவிட்டு உலக ஆசாபாசங்களுக்கு நம்மை அடிமையாக்கிவிட்டு உலக மக்களோடு கூட சேர்ந்து தேவன் வார்த்தைகளை நாம் மறுதலித்தவர்களாய், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்து நம்முடைய மனம் இருளாகிறதுனாலே நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் என்ன நமக்கு வைத்திருக்கிறார் என்பதை உணரக்கூடாதபடிக்கு அந்த கல்லான இருதயமாய் மாறி அது நம்மை உலகத்துக்கு மாயைகளுக்கு சிக்க வைக்கிறது. ஆனால் அது தேவனுக்கு பிரியமான சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும்போது அது சதையான இருதயமாய் அது தேவ சித்தத்தை அறிந்து அவரை போல மாறத்தக்கதான தேவ சித்தத்தின் காரியங்களை செய்ய அது நம்மை ஆட்கொள்கிறது. இதை நாம் செய்வோம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம்.